பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி இப்படி வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நமது ஆவியாத்துமா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நாம அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அவரது பிள்ளைகளாகிய நம்மை அவரது ராஜ்ய பணிக்கென்று தமது கிருபையினாலே அவர் அழைக்கிறார். ஆகவேதான் ஒரு ஊழியனுக்கு என்ன விதமான அழைப்பை அவர் கொடுக்கிறாரோ அதற்கேற்ற வரங்களையும் அளித்து ஊழியனை ஊழிய பாதையிலே உற்சாகப்படுத்துகிறார். இதிலே நாம் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிருபைதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு நடத்தப்படும் பொழுது நமது அழைப்பை காண்கிற சத்துருவானவன் எப்படி ஆகிலும் தேவையற்ற ஜீவனத்தின் பெருமையை ஊழியத்தின் பாதையிலே நமக்குள் விதைத்து ஊழியத்தை வெறுமையாக்க அவன் போராடி கொண்டே இருப்பான். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பதால் வேண்டிய பாதுகாப்பை நமக்கு அளித்து போராடுகிற சத்துருவின் தரையை மிதித்து தடைகளை உடைத்து நம்மை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை எல்லாம் செய்தே முடிப்பார். ஏனென்றால் ஊழியம் அவருடையதல்லவா. அப்படியாக இலங்கையிலே கொழும்பு பகுதியில் நடந்த ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே சாட்சி கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இலங்கை பகுதிக்கு நான் போன வேளையிலே என்னை அழைத்து கொண்டு போன சகோதரர், அதாவது அங்கே எனக்கு வரும்படியாக எனக்கு அழைப்பு கொடுத்த அந்த சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எப்படியாவது உங்களை ஒரு நைட் ப்ரேயரில் இங்கே நீங்கள் இருக்கிற இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு நாள் அங்கே இருக்கிற YMCA அதில் பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டேன். இல்லை, சென்னையிலேருந்து வருகிற பெரிய ஊழியர்கள்லாம் அங்கே கட்டாயம் பேசுவாங்க அப்படின்னு.
சொன்ன பிரதர், நான் பெரிய ஊழியெல்லாம் கிடையாது, சாதாரணமாக வந்திருக்கு. ஆனால் சிறு வயதிலிருந்தே இலங்கை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை கத்தர் கொடுத்திருந்தார். அது ரொம்ப நாளாக சின்ன வயசு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இலங்கை குறித்து அடிக்கடி நான் நினைப்பேன். அதனால் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார், கத்தருக்கு சுத்தமானால் அந்த காரியம் வாய்க்க செய்யட்டும் அப்படின்னு. பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு நாள் இரவு முடியிறவு ஜபத்தை நடத்தவும், அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கூட்டத்திற்கு அந்த YMCA நடந்ததுனால அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க. அந்த நாளில் தேவனுடைய செய்தியை கேட்டு மிகவும் திருப்தி அடைந்த போதகர்கள் பிற்பாடு தொடர்ந்து நான் ஊருக்கு சென்னைக்கு வருவதற்குள்ளாக நிறைய கூட்டங்களை ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு மறுநாள் காலையிலே பக்கத்திலே அந்த கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாலிலே ஒரு மாலை வேளையில் ஒரு சுவிசேஷ கூட்டம் அந்த நாளில் ஒழுங்கு செய்யப்பட்டது. நிறைய புத்த மதத்தை சேர்ந்த, அதாவது அரைகுறையாக புத்த மதத்திலும் கர்த்தரையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு சில நிறைய ஜனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேலே பெரிய நெரிசலாய் கூடி வந்திருந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே அன்றைக்கு செய்தி கொடுக்கிற வேளையிலேயே கர்த்தர் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தார். அதாவது பிசாசு பிடிச்சவங்க அந்த செய்தி வேளையிலே எழுந்து ஆட ஆரம்பித்தாங்க. பிற்பாடு எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எல்லாருக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுத்த அந்த நாளிலே அவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்த பாஸ்டர்கள் கையில் அவங்க எல்லாரும் ஒப்படைத்து அவங்க எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும் ஞானஸ்தானம் பெறவும் ஒப்படைக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். எனக்கு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு 10 நாளும் என்னுடைய ஊழியங்களை எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் என்னோட பேசுகிறார், மகனே உன்னை அழைச்சது நான், இந்த பாரத்தை உனக்கு சிறு வயதிலிருந்தே நிழலாட்டமாய் நான் உனக்கு கொடுத்திருந்தேன், இப்போ முகமுகமாய் அதை நீ பார்க்கிறாய். எனவே இந்த இலங்கை பகுதியில் உன்னை கொண்டு நான் எங்கெல்லாம் கொண்டு போய் உன்னை உபயோகப்படுத்த சுத்தமாக இருக்கிறேனோ அதையெல்லாம் நான் செய்தேன் என்று சொல்லி ஏற்குறைய கண்டி என்ற ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் கத்தர் கொண்டு சென்று, நிறைய மலைகளுக்கு கத்தர் கொண்டு சென்று காலையில் மத்தியான ராத்திரி இப்படி ஓய்வில்லாமல் ஊழியத்தை செய்து அநேகருக்கு கத்தர் விடுதலை கொடுத்து அநேகரை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டார். கத்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நம்மை அழைத்தவர் மனுஷன் அல்ல, பாதி வழியிலே இறக்கி விடுவதற்கு. நம்மை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நமக்கு தெரியாத ஊருக்கு நம்மை கொண்டு சென்று அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எனவே எங்கே ஒரு புது ஊருக்கு போனாலும், பாஷை தெரியாத ஒரு ஊருக்கு போனாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய அற்புத கிரியைகள் வெளிப்படும் போது நாம் அவருடைய பிள்ளை, நாம் அவரால் அழைக்கப்பட்டோம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஊழியத்தினுடைய எல்லா விதமான பாதைகளை கர்த்தர் விசாலமாக்கி கர்த்தர் நம்மை நடத்துவார். உற்சாகமாக நாம் செயல்படுவோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா கர்த்தாவே, அழைத்த ஒரு முன்படுவராக இருக்கிறதுனாலே நீர் கொண்டு சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்ததாம் எங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து எங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சுத்தமாக இருக்கிறீரோ அங்கெல்லாம் கொண்டு சென்று உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.